ஸோ கடைசியில் இந்த நாய் வந்து ஃபோனு வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அப்படி முடிவெடுக்கும் போதுதான் இவனோட கண்ணில் அந்த சரஸ்வதி அம்மா மாட்டியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அம்மா கொஞ்சம் வசதி படைச்ச அம்மா இல்லை. அப்படிங்கும் போது அவங்க கழுத்தில் எப்பவுமே நகை போட்டிருப்பாங்க, காதில் கொஞ்சம் தங்க கம்மல் எப்பவுமே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து இந்த நாய் தெருவுக்குள்ள யாருமே இல்லாத போது ஒரு மதிய வேளையில அப்படி இப்படி அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அம்மாவோட அறையை எட்டி பார்த்தா அந்த அம்மா அப்பாவும் நமக்கு நடக்க போற விஷயத்த தெரியாமையே வீட்டுல வந்து மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கழுத்துல வந்து 2 சவரன்ல வந்து நகை இருந்திருக்கு, காதுல தங்க கம்மல் இருந்திருக்கு, அது போக அவங்க ஐபோன் அங்க கிடந்திருக்கு. அதெல்லாம் அப்படி வச்சுட்டு சரி நம்ம வீடு தானே, நம்ம ஊருக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பின்னாடி இருந்து பார்த்த அந்த வெங்கடேசன் பெரிய இரும்புராட அந்த பக்கத்துல இருந்து எடுத்து அப்படியே மெதுவா வந்து அம்மா கிட்ட இருந்து போன் ஆட்டையை போட்டு வந்தான் பாத்தீங்களா. அந்த போன்ல இருந்து 2 நம்பர் கால் பண்ணிருக்கான். ஒன்று அம்பத்தூர்ல இருக்கிற இவனுடைய அந்த காதோலி விஜயலட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சென்னை வந்திருக்கேன் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டாக் போயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு கால் யாருக்கு அப்படின்னா, மக்களை ரீசெண்டா திருவள்ளூர்ல லவ் பண்ற பொண்ணு கூட போன் பேசுறதுக்கு போன் வேணுமே, போன் இல்லையே அப்படின்றதுக்காக வேலை வெட்டிக்கு போக வக்கு இல்லாம பணத்தை சேர்த்து வைக்க வக்கு இல்லாம ஒரு 2K கிட்ட குட்டி பையன் அவன் வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை கொலை பண்ணி அந்த அம்மா கழுத்துல இருக்க நகை பணத்தை புடிங்கி அதை அடகு வச்சு போன் வாங்குற முயற்சி ஈடுபட்டு கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு சம்பவம் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரி 2K கிட்ட குட்டி குஞ்சங்க இருக்கிற வீட்டுக்கு வீடே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கு. சோ கேவலம் ஒரு போனுக்காக இந்த மாதிரியான கேவலமான செயலை ஈடுபட்ட அந்த பையன் யாரு, அந்த பையனால பாதிக்கப்பட்டு உயிர் அந்த அம்மா யாரு, எந்த ஒரு பொண்ணுக்காக இந்த அளவுக்கு பாடுபட்ட அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னும் கடைசியில் இவனை எப்படிலாம் ட்ரிக் பண்ணி போலீஸ்காரங்க பிடிச்சாங்க, இவன் வாக்குமூலத்துல என்ன சொன்னா அப்படின்றதான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களை இப்ப மெயினான பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல ஊத்துக்கோட்டைக்கு அடுத்து சூலைமேனி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சரஸ்வதி அம்மா. இவங்களுக்கு வயசு 55 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்மாவுடைய கணவர் பாவம் உடம்பு சரியில்லாம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் நல்லா செட்டிலான ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்மாவோட 2 பசங்களையும் நல்ல முறையில படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அந்த 2 பசங்களையுமே அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட வெளியூர்ல இருக்காங்க. இப்போ இந்த அம்மா மட்டும்தான் தனியா அந்த சுலைமணி கிராமத்துல இவங்களோட அந்த சொந்த வீட்டுல, அந்த பெரிய வீட்டுல வசிச்சுட்டு வர்றாங்க. இந்த சரஸ்வதி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ பெரிய வீட்டுல ஒரு போர்ஷனை மட்டும் இவங்க வந்து குடியிருக்கிறாங்க தனியா. மிச்சம் இருக்கிற எல்லா போர்ஷனையும் பல பேருக்கு வாடகைக்கு விட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா ரொம்ப நல்ல டைப், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்ற மாதிரி இந்த சரஸ்வதி அம்மாக்கு அவங்க குடியிருக்கிற அந்த சொந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வாடகைக்கு குடியிருக்கிற ஒரு சின்ன பயலால தான் இந்த அம்மாவோட வாழ்க்கையே போச்சு. மக்களே, நீங்க போட்டோல பாக்குற இந்த பையனோட பேரு வந்து வெங்கடேசன். இவனுக்கு வயசு 26 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சரஸ்வதி அம்மா சொந்த வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல வாடகைக்கு குடியிருக்கிற பையன் தான் இந்த பையன் குடும்பத்தோட அங்க இருக்கிறான். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலை வெட்டிக்கலாம் எதுவும் பெருசா போக மாட்டேன் தம்பி, காலேஜ் எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம தம் அடிச்சுட்டு தண்ணியை போட்டு 4 இழுவையை போட்டுட்டு சுத்தி திரியா பொறுக்கி பை அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. இந்த பொறுக்கி பையனுக்கு காதோல் ஒரு கேடு காதோல். சார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு 2K கிட்ட பொண்ணை வந்து லவ் பண்ணிருக்காங்க. ஒரு வருடமாக காதல் போயிருக்கு. அந்த பொண்ணு இந்த பையனை நம்பி ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க, காஸ்ட்லி போன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க பேசுறதுக்காக. இந்த பொறுக்கி பையன் என்ன பண்ணிருக்கானா, தனியா போட்டு கையா போட்டு ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த போனை போட்டு அப்படி போட்டு உடச்சு விளாண்டுருக்கான். அதுக்கப்புறமா ஐயோ போனு போச்சு, லவ்வர் திட்டுவாளே அடிப்பாளே, என் செல்லா குட்டி கூட போன் பேசுறதுக்கு போனிலேயே விஜயலட்சுமியை தேடுவாளேன்னு சொல்லிட்டு போன் வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இந்த மாதிரி லவ்வர் ஆசையா வாங்கி கொடுத்த போனை இந்த நாய் வந்து கொழுப்பு எடுத்து போய் போதலை போட்டு உடச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஒரு போன் புதுசா வாங்கிருக்கா ட்ரை பண்ணிருக்கா. பட் இவனால வாங்க முடியல. எப்படி வாங்க முடியும், இவன் வேலை வெட்டிக்கு போறதும் கிடையாது, தனியா போட்டு கையில போட்டு ஊருக்குள்ள சுத்தி திரியிற பையன். இவனை நம்பி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் பணம் கொடுக்கவே இல்லை, ஏன்னா இவனோட சேர்க்கை அந்த மாதிரி. ஸோ கடைசியில் இந்த நாய் வந்து போன் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அப்படி முடிவெடுக்கும் போதுதான் இவனோட கண்ணுல அந்த சரஸ்வதி அம்மா மாட்டியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அம்மா கொஞ்சம் வசதி படைச்ச அம்மா இல்லை. அப்படிங்கும் போது அவங்க கழுத்துல எப்பவுமே நகை போட்டிருப்பாங்க, காதுல கொஞ்சம் தங்க கம்மல் எப்பவுமே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து இந்த நாய் சரி அந்த அம்மா காதுல இருந்து கம்மலை உருவி நகையை உருவி நம்ம பணத்தை சம்பாதிச்சிருவோம், அது மூலமா போன் வாங்கிடலாம், கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கா இந்த பண்ணாட. அந்த அம்மா கிட்ட இருந்து எப்படா இந்த நகையெல்லாம் ஆட்டைய போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வெங்கடேசன் வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து மதியம் போல அவங்க வீட்டு சுவரை ஏறி குதிச்சிருக்கா. ஏன்னா இந்த கிராம சைடு பாத்தீங்கன்னா மதியம் போல எல்லாம் பெருசா வெளில வர மாட்டாங்க, சாப்பிட்டபடியே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் தெருவுக்குள்ள யாருமே இல்லாத போது ஒரு மதிய வேளையில அப்படி இப்படி வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அம்மாவோட அறையை எட்டி பார்த்தா அந்த அம்மா அப்பாவும் நமக்கு நடக்க போற விஷயத்த தெரியாமையே வீட்டுல வந்து மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி
அவங்க கழுத்துல வந்து 2 சவரன்ல வந்து நகை இருந்திருக்கு, காதுல தங்க கம்மல் இருந்திருக்கு, அது போக அவங்க ஐபோன் அங்க கிடந்திருக்கு. அதெல்லாம் அப்படி வச்சு சரி நம்ம வீடு தானே, நம்ம ஊருக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பின்னாடி இருந்து பார்த்த அந்த வெங்கடேசன் பெரிய இரும்பு ராடை அந்த பக்கத்துல இருந்து எடுத்து அப்படியே மெதுவா வந்து செவனேன்னு போட்டுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுடைய பின்னந்தலையில இந்த நாய். சோ இந்த சரஸ்வதி அம்மா போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த வெங்கடேசன் இரும்பு ராடால ஓங்கி தலையில அடிச்ச உடனே மண்டை 2 சம்பவ இடத்துல வெள்ளத்துல இந்த அம்மா அங்க ஸ்பாட்ல இறந்தாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த வெங்கடேசன் நாய் அந்த அம்மா கழுத்துல இருந்த செயினை எடுத்துட்டு காதுல இருந்து அந்த 2 கம்மலை கழட்டி இருக்கான். அது போக அங்க இருந்த போனை எடுத்துட்டான். யாரோ வர்ற மாதிரி இருந்ததுனால உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எப்பவுமே அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ள ஆளுங்க கிட்ட வந்து கலகலன்னு பேசுவாங்களே, அம்மா அங்கிட்ட வெளியில வருவாங்களே, அந்த சரஸ்வதி அம்மாவை வெளியே காணமேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல என்னாச்சு ஏதாச்சும் அந்த அம்மா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு அம்மா சரஸ்வதி அம்மா அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த அம்மா பாவம் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தம் வெளியேறி அந்த சம்பவ இடத்திலேயே ஒரு மாதிரி குப்புற படுத்து கிடந்திருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா பொதுமக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்காரங்களும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து இந்த அம்மாவுடைய உடலை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா கழுத்துல வந்து நகை போட்டிருக்காங்க, வலுக்கட்டாயமா யாரோ எடுத்திருக்காங்க, காதுல இருக்கிற கம்மலையும் உருகி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்களுடைய அந்த யுக்தியை வச்சு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா எப்பவுமே கையில வச்சிருக்கிற போனே அங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க, பல நாள் நோட் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வழக்கு பதிவு பண்ணி அந்த முக்கியமான ஆளை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த கேவலமான ஜென்மம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜென்மம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த அம்மாவோட காதுல இருந்து கம்மலை உருகுனா பாத்தீங்களா, அந்த கம்மலை அதே ஏரியாவில் 5000 ரூபாய்க்கு அடகு வச்சு அந்த காசுல இவன் சென்னை வந்து சென்னையில பைக் டாக்ஸி எடுத்து சென்னையில எல்லா இடமும் சுத்தி இருக்கான். சுத்துன்னு சுத்தி கண்ணில் போற எல்லா பார்லையும் சரக்கை போட்டு கட்டிங்க போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்தி இருக்கான். இதுக்கு இடையில அந்த அம்மா கிட்ட இருந்து போன் ஆட்டையை போட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த போன்ல இருந்து 2 நம்பர் கால் பண்ணிருக்கான். ஒன்னு அம்பத்தூர்ல இருக்கிற இவனுடைய அந்த காதோலி விஜயலட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சென்னை வந்திருக்கேன் உன்னை மீட் பண்ண வரேன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டாக் போயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு கால் யாருக்கு அப்படின்னா அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வெங்கடேசனோட ஃப்ரெண்டு அஜித்குமாருக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி என்ன சொல்லியிருக்கானா, மச்சான் நான் இந்த மாதிரி ஊருக்கு வர்றேன்டா, இந்த மாதிரி போன் எல்லாம் வாங்க போற அது இது நிறைய சொல்லியிருக்கான். அதுக்கு அஜித்குமார் கேட்டிருக்கான், மச்சான் உன்ட்ட காசே இல்லையடா, நீ தான் வெறும் பையனாச்சு வெங்க பையனாச்சு, உனக்கு எதிராக காசு அப்படி சொல்லும் போது இவன் இல்ல மச்சான் நான் இப்படி பண்ணிட்டேன்னா சொல்லிட்டு எல்லாத்தையும் இவன் உளறிட்டான். சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் உளறிட்டான். அதுக்கு இவன் ஃப்ரெண்டு அஜித்குமார் இருக்கான் பாத்தீங்கன்னா அரும்பாக்கத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணிட்டான், அப்பா சாமி உன் சகவாசமே வேணாம், நீ கொலை பண்ணிட்டு வருவ, உனக்கு ஆராத்தி எடுக்கணுமா, நீ ஏரியா பக்கம் வந்துடாதா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டான். இந்த வெங்கடேசன் அடகு வச்ச பணத்துல சென்னையில நல்லா ஜாலியா குஸ்து சுத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல போலீஸ்காரங்க இந்த அம்மாவோட போனு காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த போன் நம்பருக்கு அந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் வச்சு அந்த போன் என்ன டவர் லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரத்துல அந்த போன் நம்பர்ல இருந்து கடைசியா யாருக்கு கால் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த வெங்கடேசன் வந்து பாத்தீங்கன்னா 2 நம்பர் கால் பண்ணியிருக்கான். கடைசியா அந்த கொலையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னு லவ்வர் விஜயலட்சுமிக்கும் இன்னொன்னு அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட் அஜித்குமாருக்கும் அதை வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ்காரங்க 2 தனிப்படை அமைச்சு ஒரு தனிப்படை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த வெங்கடேசனுடைய காதலி விஜயலட்சுமி வீட்டுக்கும் இன்னொரு தனிப்படை அரும்பாக்கத்துல இருக்கிற இந்த வெங்கடேசனுடைய ஃப்ரெண்டு அஜித்குமாருக்கும் அனுப்பி விட்டாங்க. ஸோ 2 பேர் 2 பக்கமும் போயிட்டு டைரக்டா மப்டில போகாம குடுகுடுப்புக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வேஷத்தெல்லாம் போயிருக்காங்க, அந்த மாறு வேஷம்லாம் போயிருக்காங்க. ஸோ அங்க அரும்பாக்கத்துக்கிட்ட ஒரு டீம் போயிட்டாங்க. ஸோ காலங்காலத்துல குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு அந்த அஜித் பையில வீட்டுல போயிட்டு தட்டி தூக்கி அவனை விசாரிச்சிருக்காங்க. எப்பா இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு வெங்கடேசன் ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டான், போன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான், செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா உனக்கு தாண்டா கால் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது இவன் அஜித்குமார் சொல்லிட்டான், சார் ஆமா சார் எனக்கு தான் கால் பண்ணா, அவன் ஏதோ சென்னைக்கு வந்திருக்கான் நம்மளை மீட் பண்ண வருவான்னு நினைச்சேன், ஆனா அவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது சார், அவனை நான் வீட்டிலே சேர்க்கல, அவனை அடிச்சு பத்தி விட்டேன் சார், மத்தபடி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித் பையன் உண்மையை ஒத்துக்கிட்டான், அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் என்ன ஏது அவன் எங்க போயிருப்பான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அஜித்தோட வீட்டுல இருந்து அப்படி 100 மீட்டர் முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காலங்காத்தால வாக்குல ஆட்டோல ஒருத்தன் படுத்து கிடந்திருக்கான். யார் அது இன்வெஸ்டிகேஷன் வந்த இடத்துல ஆட்டோல எவனோ ஒருத்தன் சஸ்பெக்டடா படுத்திருக்கானே, ஏட்டா அவனை எழுப்புங்கன்னு சொல்லும் போது இங்க வா யார் நீ ஆட்டோல காலங்காத்தால படுத்திருக்க, மூக்கு மொழியும் சரி லேச்சோடா அப்படி சொல்லும் போது அவனை நிப்பாட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அது வேற யாரும்ல வெங்கடேசன். அந்த வெங்கடேசன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஆல்ரெடி அஜித்குமார் போன் பண்ணிருக்கான்ல, மச்சான் இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சு சென்னை வந்திருக்கேன்டா உன் ஏரியாக்கு தான் வரேன்னு. அஜித்குமார் சொல்லிட்டான், நீ இந்த மாதிரிலாம் சம்பவத்தை மட்டும் என் பக்கம் வராதுப்பா, நான் என் குடும்பத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டான் பாத்தீங்களா. இவன் எங்க போனோம் ஏது பண்ணணும் தெரியாம அந்த கில்ட்டில அவன் ஏரியால இருக்கிற ஒரு ஆட்டில நைட்டு படுத்து தூங்கிட்டான்.
சோ காலையில அஜித்குமாரை தூக்க வந்த போலீஸ் கிட்ட இவனே வம்படியா போய் மாட்டிக்கிட்டான். சோ அஜித்குமாரை தட்டி தூக்க வந்த தனிப்படை கிட்ட இந்த வெங்கடேசன் வம்படியா மாட்ட இன்னொரு டீம் விஜயலட்சுமி தேடி போனாங்களா. அந்த விஜயலட்சுமி சொல்லிட்டா, சார் அவன் என் லவ்வர் தான் சார், நான் ஒரு போன் வாங்கி கொடுத்தேன், அதை உடைச்சிட்டான் போல, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏமா புது ஃபோன் வாங்கிட்டேன், நான் சென்னை தான் வந்துகிட்டு இருக்கேன், உன்னை பார்க்க வர்றேன், மீட் பண்ணலாம், கையில கொஞ்சம் காசு இருக்கு, கொஞ்சம் அப்படியே சுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி நீ வாடா வந்துட்டு ஃபோன் பண்றா சொன்னேன், மத்தபடி எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சார்ன்ட்டு அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்குச்சு. ஸோ ஒரு வழியா வெங்கடேஷ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனை வந்து புடத்திலே 4 போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு விசாரிக்க வேண்டிய விசாரணையில அவனை விசாரிக்கும் போதும் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சார் இந்த மாதிரி லவ்வர் இருந்தா ஃபோனை வாங்கி கொடுத்தா ஃபோனை உடச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஃபோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு வேலை வெட்டி இல்லை, அந்த அம்மா பார்த்தேன் நகை எல்லாம் வச்சிருந்துச்சு, அதனால சார் இப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவ மாதிரி மூஞ்சிய வச்சிருக்கா இந்த பண்ணாட. நான் தான் சார் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த வெங்கடேசனை ஊத்துக்கோட்டை கோர்ட்ல ஆஜர்படுத்தி புழல் சிறையில அடைச்சிட்டாங்க. இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பாவத்துக்காக இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம கடைசியில தப்பிச்சுக்கிட்டான் ஒருத்தன் அஜித்குமார். அவன் இனிமேல் இந்த மாதிரி ஆட்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி தனியா ஒதுங்கிட்டான். இவனை லவ் பண்ண குத்தத்துக்காக அந்த விஜயலட்சுமி இருக்கா பாத்தீங்களா அம்பத்தூர்ல, அந்த பொண்ணு பாவம் வீட்டுல வந்து செருப்படி வாங்கிட்டு போய் கொலகாரன்ல லவ் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி வாங்கிட்டு வீட்டுல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு கொலகார பையனை பெத்ததுக்கு இவங்க அம்மா தினந்தோறும் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இதுதான் மக்களே செய்தி, இதுதான் நியூஸ். மக்களை இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நகை நட்டு போட்டுட்டு வெளியே வர்றது சேஃபே இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா மது போதைன்னு சொல்லிட்டு போதையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதை வேணும் அப்படின்றதுக்காக, அது வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்றதுக்காக ரோட்டுல போறவங்க தாலிலாம் இருக்கிறாங்க, நிறைய செயினை பறிக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் போதை மட்டும்தான். ஸோ அதனால உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனை நான் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து யாரோ சொல்றாங்கன்ற பகட்டுக்காக நீங்க நகை நட்டு போட்டு வெளியில வராதிங்க. சேஃபா பேங்க் லாக்கர்ல வைங்க, இல்ல வீட்டுல வைங்க, இல்லையா ஒரு காரு ஒரு டாக்ஸி இந்த மாதிரி வாங்க. ஏன்னா சேஃப் இல்லை பாருங்க, உயிரும் முக்கியம் இல்லை, நகைக்காக ஆசைப்பட்டு உயிர் போயிடக்கூடாது. நிறைய இடத்துல செயினோட பிடிச்சி அத்துட்டு போறாங்க, அதனால கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.